ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி vlogல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரை தான் காட்ட போகிறேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 1-1.5 கிலோ கிட்ட இருந்துச்சு. ஸோ அது பெரிய பெரிய மீனாக இருந்ததுனால அப்படியே முழுசாக வாங்கி வெட்டிட்டோம். மீனுமே பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தலைலாம் அப்படியே வெட்டின உடனே ரத்தம் வந்து சொட்ட சொட்ட வடிஞ்சிச்சு. ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைச்சாலே நம்மளுக்கு வந்து அன்றைக்கி ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லணும். இதுக்கிடையில் என்னோடய கிச்சனை பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கு. மார்னிங் வந்து இட்லி சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிஷ் வெட்டுற வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் கிச்சனை வந்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து வாஷ் மிஷினில் வந்து அதிகமான பாத்திரங்கள் இருக்குது. ஸோ எனக்கு இன்றைக்கி கழுவுற மூடுமே இல்லை இப்போதைக்கு. அதனால் முதல்ல மீனை வந்து நம்ம வெட்டி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் மீன் தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். தலையை பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ நான் அதை கவனிக்கலை. கூட்டமாக இருந்ததுனால என்னால் அது வாட்ச் பண்ண முடியல. என்னோடய அருவாமனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் அதிகமாக அருவாமனை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கறி இந்த மாதிரி மீன் வெட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப டைட்டாகவே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு தலையை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம்னு அதையும் எடுத்துக்கிட்டு மோஸ்ட்லி மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா பொடி வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயமும் பொடி வெங்காயமும் சேர்ந்தே போட போகிறேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பொடி வெங்காயம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இப்படி நீள நீளமாக கீரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது டப்புன்னு வெடிக்காது. 2 தக்காளி கிட்ட எடுத்துக்கிட்டேன். நான் வந்து மீன் குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக தான் வைக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து டிஃபனுக்காகவும் சம்டைம் மீன் குழம்பு வைக்கும் போதே கொஞ்சம் கூடுதலாக வச்சுருவேன். மறுநாள் காலையில் வந்து அதுக்காக ஏதாவது டிஃபன் செஞ்சுருவேன். ஸோ நல்லாயிருக்கும். அதனால் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் கூட மீன் குழம்பும் தேங்காய் ரொட்டியும் போட்டிருக்கேன். தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் ஐகான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பொடி வெங்காயமே நீளமாக 2 தான் வெட்டிக்கிட்டேன். மண்சட்டியில் பார்த்திங்கன்னா வத்தத்தூள் எல்லாமே போட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தயார் பண்ணிடும். கொஞ்சம் மஞ்சள் தூள் 2-3 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக திரித்து போட்டிருக்கேன். எனக்கு எப்போவுமே இந்த மீனுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக திரித்து போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் தண்ணி தெளித்து. எதுக்கு ஆயில் ஊற்றுறோம்னா நம்ம அப்போ தான் அந்த மசாலா வந்து மீன் வந்து பிரிஞ்சு போகாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கும்போது மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மசாலா வந்து மீனில் வந்து பிரிஞ்சு போகாமல் ஒட்டிக்கும். இப்போ 1 by 1 நம்ம வந்து மசாலா எடுத்து தடவினாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி எல்லாமே மொத்தமாக போட்டு தடவி எடுத்துக்கிறேன். இந்த சட்டியில் தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இதிலே வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக செப்பரேட்டாக ஒரு தட்டில் வச்சு வெளியே எடுத்து வைக்க போகிறேன். அப்புறம் இந்த சட்டிலேயே நம்ம வந்து புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மீனில் சதையில் ஃபுல்லுமே மீன் பிடிக்கிறது மாதிரி மசாலா பிடிக்கிறது மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அந்த மீனோடு சாப்பிடும்போது பச்சை வாடை எதுவுமே இருக்காது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இப்போ நான் செப்பரேட்டாக சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தனித்தனியாக எடுத்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு தொடங்கவே நேரம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் கிடைக்கல. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தான் நான் சமையல் பண்ண போகிறதா இருந்தால் நான் வெளியவே வந்து வச்சுருவேன். நான் இன்றைக்கி வந்து சடனாக உடனே செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே சட்டியில் கறந்து வச்ச புளியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். அந்த மசாலா மீன் மசாலாலாம் அந்த புளி தண்ணியிலே மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் அலசி விட்டுட்டு அதை தனியாக ஒரு செப்பரேட்டாக ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போடுங்க. இல்லைன்னா சீரகம் வந்து ரொம்ப முருகிரும், டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும். வெந்தய குழம்பு மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டினோம் இல்லையா, அது ரெண்டுமே நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டு வதக்கினா போதும். தக்காளியும் பச்சை மிளகாவையும் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இதுக்கிடையில் பூண்டு வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன். வெலை மீன், ஊளி மீன் இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடூரமான வாயுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த வெந்தயம் சீரகம் போடும்போதே கொஞ்சம் பூண்டையும் போட்டுட்டிங்கன்னா அந்த வாய்வு கொஞ்சம் எடுத்துரும். மீன் குழம்புல வரும்போது கூட அந்த பூண்டை பார்த்து எடுத்து சாப்பிட்ருவேன்னா ஸோ கொஞ்சம் வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.
சில பேருக்கு மீன் குழம்பு மீன் சாப்பிட்டா அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப பிரியும். அப்படி காற்று பிரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, பிரியாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அன்ஈஸியாக இருக்கும் உடம்புக்கு. ஸோ அதனால் நம்ம பூடு வந்து சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா வத்தத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு தூள் இந்த 3மே சேர்த்துருக்கேன். குழம்பு வந்து ஒரு 3-4 குழிக்கரண்டி அளவு போட்டிருக்கேன் குழம்பு தூள் வந்து. ஏன்னா நான் சொன்னோம் இல்லையா, எனக்கு வந்து மறுநாள் மார்னிங்க்கும் தேவைப்படுது. ஸோ அதனால் மீன் குழம்பு நிறைய வைக்கணுங்கிறதுனால குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். குழம்பு மசாலாத்தூள் இல்லாத நீங்கள் வந்து மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம வத்தத்தூள் வந்து அந்த மீன் மசாலாலையும் இருந்துச்சு, அதே நேரத்தில் இதுலேயுமே நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் உரப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. என்னோடய வத்தத்தூளில் அவ்வளோவா காரம் இல்லை, ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெயை வந்து பிரிய விட்டுருவேன். நீ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயில் அரை தக்காளி, அப்புறம் கொஞ்சம் குழம்பு மசாலாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா அரைச்சி அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து ரொம்ப போடக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம புளியும் அதிகமாக ஊற்றுறோம், தக்காளியும் அதிகமாக ஊற்றுறோம். ஸோ அதனால் வந்து அரை தக்காளி போட்டு தேங்காய் அரைச்சிக்கிட்டால் போதும், நல்லா மையாகவே அரைஞ்சிரும். இப்படி அரைச்சி நீங்கள் மீன் குழம்புல தேங்காய் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு அதுவும் தேங்காய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் மீன் தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் நான் சேர்த்துப்பேன் இந்த மீன் குழம்புல. அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ இதையுமே நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு தீயில கொதிக்க வச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் மீனில் வந்து அந்த பச்சை வாடை இல்லாத அளவுக்கு மீன் குழம்புல உள்ள மீன்லேயுமே நல்லா மசாலா பிடிக்கும். மண் சட்டிங்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே நான் இறக்கி வச்சுட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும், மண் சட்டி ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள். அடுப்பே இல்லாமல் மண் சட்டி கொதிக்கும் போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்னஸாக ஆயிரும். எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எல்லாமே ஸ்டெப்பாக தான் நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு ஸ்டெப்பாக செய்ய நேரமில்லை, சடனாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கூட தேவையான எப்படி செய்யலாங்கிற ஒரு மீன் குழம்பு ரெசிபி வந்து என்னோடய வீடியோவில் இருக்குது. அதை அக்கௌண்ட்டில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்ச மீனை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிடுங்க. அப்போ தான் அந்த மீன் வந்து சூப்பராக பொரிஞ்சு நல்லா டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் மீன் பொரிக்கும் போது சில பேர் பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. எனக்கு டீப் ஃப்ரை பண்ணால் கூட எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மீன் வந்து முருகிரும், அந்தளவுக்கு முருகினாலும் நல்லா இருக்காது. இதில் வந்து அந்த ஸ்பைசஸ் டேஸ்ட்டோடு இருக்கும். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நான் பீன்ஸ் பொரியலும் இன்றைக்கி வச்சுருந்தேன். பட் அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் சொன்னோம்ல கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சேங்கிறதுனால சைட்லேயே அதையும் கட் பண்ணிக்கிட்டு சைட்லேயே அதையும் நான் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா முருகெல்லாம் நான் எடுக்கலை, ஓரளவுக்கு மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்பைசஸ் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டென்ட்டுன்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் நான் யோசிச்சுட்டே இருந்தாலும் என்ன தான் செய்யணும்னா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம மீனை வச்சு நிறைய கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். கன்னியாகுமரின்ட்டு ஒரு சேனல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லா டிஷ்ஷுமே மீனை பற்றி தான் போட்டுக்கிட்டே வராங்க. அவங்க இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப டெம்ப்டாக இருக்கும். ஸோ எத்தனை வாட்டி மீனை பற்றி நம்ம விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாலும் பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட் வைஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓரளவுக்கு சமையல் எல்லாமே முடிச்சுட்டு நான் சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி. ஹஸ்பண்டுமே அந்த டைமில் தான் வந்தாங்க. ஸோ அவங்க லேட்டாக வந்ததுனால எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் கடைசி டைமில் என்னால் அந்த வீடியோலாம் எடுக்கவே முடியல. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பசி வந்துருச்சு. மீனை வேறு பொரிக்கும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு என் மூக்கிலலாம் ஏறி அந்தளவுக்கு டெம்ப்ட்டை கொண்டு வந்துடுச்சு. இப்போ நான் கூட இது அவசரமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. பட் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி ஃபுட் கண்டென்ட் மட்டும் இல்லை, எல்லா விஷயமான ஒரு விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ வெரி மச்.